Hi students, this is Z Lakshmi here. Welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசைன் ப்ரொசீஜர் ஃபார் ஷியர் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இன் ஆர்சிசி பீம். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஸ்டிரப்ஸ்னால் என்ன, அது எப்படியெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு நம்ம முன்னாடி வீடியோஸில் பார்த்துருந்தோம். அப்படி இல்லைன்னா please go and watch that particular video and then come to this video. Okay, so இது என்ன இதுலனா டிசைன் ஆஃப் ஆர்சிசியில் தேர்ட் இயரில் டிசைன் ஆஃப் ஆர்சிசிங்கிற ஒரு சப்ஜெக்டில் லிமிட் ஸ்டேட் ஆஃப் டிசைனில் லிமிட் ஸ்டேட் ஆஃப் ஷியர் அதில் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது. அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் தான் ஹவு டு கேல்குலேட் தி ஷியர் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஃபார் அன் ஆர்சிசி பீம். அதோட ப்ரொசீஜர் ஹவு டு கேல்குலேட் அப்படிங்கிறது தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஜென்ரலி வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபெயிலியர்னு கேட்டிங்கன்னா we know that failure due to flexure and failure due to shearனு சொல்லியிருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் கூட நம்ம சொல்லியிருக்கோம். flexure ஃபெயிலியர்னா வேர் இட் occurs at the tension zone, ஓகே, ஆர் tensile zoneனு சொல்லலாம். crushing takes place at the compression zone. இதுதான் typical flexure failure nu solvaanga. Okay, so this is the typical flexure failure and this is the shear failure. Shear failure usually occurs nearby to the supports na last video la kuda sollirundhen. So similarly this is called as a diagonal tension failure and this is shear compression failure, which means the shear failure takes place till the compression zone is called as a shear compression failure nu solvaanga. So these are the different kinds of failures occurs usually in the beams. Okay, so next adla இப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், what are the steps to be followed in order to design the beam for a shear failure is concerned. Shear stress, how much the shear stress can resist this beam, அதுதான் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா first step என்னன்னா calculate the shear force, that is VU for a given beam. நம்ம ஆல்ரெடி நமக்கு ஐடியா இருக்கும் மெக்கானிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸில் ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் எல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஐடியா வச்சு யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் தி ஷியர் ஃபோர்ஸ் ஃபார் அ கிவன் பீம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன, யூ ஹவ் டு calculate the shear force. It depends upon the beam. It can be a simply supported beam or cantilever beam or continuous beam, whatever it may be. So we have to find first of all the shear force for a given beam. Okay, for example, let me take a simply supported beam. This is a simply supported beam with point load at the center. So this is the exact typical shear force diagram for a simply supported beam with point load at the center. அதோட bending moment diagram தான் இது. So இதுக்கு வேல்யூ என்ன, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் shear force for this simply supported beam when it is a point load at the center na W/2. So அடுத்த கேசஸ்ல same simply supported beam with UDL starting from one end to the other end all around. ஃபுல் பீமுக்கு யூடிஎல் இருந்துச்சுன்னா இதோட ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் இப்படி தான் இருக்கும், பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் இப்படி தான் இருக்கும். ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். பட் இதுக்கான ஷியர் ஃபோர்ஸ் வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா WL/2. ஸோ பை நோயிங் தீஸ் வேல்யூஸ் யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வாட் இஸ் கால்ட் ஷியர், how to find the shear force. So first step என்ன பண்ணோம், shear force. So இந்த மாதிரி என்ன கேசஸ் வந்தாலும் we can be able to find easily the shear force. So that is the first foremost step. ஓகே, செகண்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் நாமினல் ஷியர் ஸ்ட்ரெஸ். அதாவது ஜென்ரலாக ஷியர் ஸ்ட்ரெஸ், நாமினல் ஷியர் ஸ்ட்ரெஸ்னால் மினிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் டவு வின்னு சொல்கிறோம். ஸோ டவு வி இஸ் ஈக்குவல் டு VU/BD. வியூனா என்ன, நான் இப்போ சொன்னோம் இல்லையா, ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார் அ கிவன் பீம். ஃபார் அ டிஃப்ரெண்ட் பீமுக்கு என்ன வேல்யூ அது ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். பின்னா பிரெத் ஆஃப் தி பீம், டின்னா டெப்த் ஆஃப் தி பீம். அவங்க கொடுத்துருவாங்க கொஸ்டின்ஸில் என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ B will be given, D will be given, type of beam will be given. in that நம்ம shear force கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் பேஸ் breadth depth தெரியும். ஸோ with that tau v find out பண்ணலாம். அடுத்த ஸ்டெப்பில் என்னென்னா calculate the percentage of steel. how can we calculate the percentage of steel? அவங்க கொடுத்துருவாங்க tensile zoneல how many numbers of rods they are going to place. அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், percentage of steel கண்டுபிடிக்கலாம். that is AST. எப்படி கண்டுபிடுவோம், N into pi/4 d² ஃபார்முலா யூஸ் பண்ணி AST கண்டுபிடிச்சிருவோமா. அந்த வேல்யூவை 100 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you can find easily the percentage of steel. so calculate percentage of steel using this formula. okay, so first step என்ன, shear force find out பண்ணணும் for a given beam. second step என்ன, tau v value, that is nominal shear stress
ஃபைண்ட் அவுட் பண்ணோம். தேர்ட் வந்து பேஸ்ட் ஆன் தி பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டீல் அண்ட் தி கிவன் கிரேட் ஆஃப் கான்கிரீட் நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா டவு சி ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதாவது நமக்கு என்ன கிரேட் ஆஃப் கான்கிரீட்னு கொடுத்துருவாங்க, பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டீல் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் யூஸிங் நம்பர் ஆஃப் ஸ்டீல் ராட்ஸ் இந்த டென்சைல் ஜோன். அவங்க அதையும் கொடுத்துருவாங்க, எத்தனை ராட் நீங்கள் டென்சைல் ஜோனில் ப்ளேஸ் பண்ண போகிறீங்கன்னு கொடுத்துருவாங்க. அதை வச்சு ஏரியா ஆஃப் ஸ்டீல் கண்டுபிடிச்சிடலாம். கிரேட் ஆஃப் கான்கிரீட் கொடுத்துருவாங்க. ஸோ வித் தட் வேல்யூ based on the grade of concrete and percentage of steel find the shear strength, that is tau c கண்டுபிடிக்கணும். எதுலன்னு கேட்டிங்கன்னா இந்த டேப்லர் காலம் யூஸ் பண்ணி, லைக் இப்போது பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டீல் இங்கே தெரியும், இதை வச்சு பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டீல் தெரிஞ்சிருமா, அப்புறம் என்ன கிரேடுன்னு கொடுத்துருக்காங்களா இந்த கிரேடை வச்சு ஒருவேளை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுற பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டீல் லைக் 0.75க்கும் 100க்கும் நடுவில் இருந்துச்சுன்னா அந்த வேல்யூஸை ஆவரேஜை நீங்கள் ஆவரேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதிலிருந்து கிரேட் ஆஃப் கான்கிரீட்டை பொறுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். தட் இஸ் டவு சி. சிமிலர்லி டவு சி மேக்ஸ் இருக்குது. இது ரெண்டு டேப்லர் காலமுமே நீங்கள் பை ஹார்ட் பண்ண வேண்டாம், IS 456 இருக்குது. நீங்கள் அதை எக்ஸாம்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகலாம். வித் ரெஃபரன்ஸ் டு தட் புக் நீங்கள் வேல்யூஸை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இது பேஜ் நம்பர் டேபிள் நம்பர் 24 இன் IS 456. இது 24, இது 23. இந்த டேப்லர் காலம் 23 அண்ட் இந்த டேப்லர் காலம் 24 இன் IS 456ல நீங்கள் எடுத்துகிட்டு போய் அந்த வேல்யூஸை பார்த்து எழுதிக்கலாம். பை ஹார்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த ரெண்டு டேப்லர் காலமில் இருந்து நீங்கள் டவு சியோட வேல்யூ, டவு சி மேக்ஸ், திஸ் இஸ் ஃபார் டவு சி மேக்ஸ் and this is for tau c. So tau c value tau c max கண்டுபிடிச்சிடலாமா, எதை வச்சு கிரேட் ஆஃப் கான்கிரீட்டை யூஸ் பண்ணி அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டீல் வேல்யூ தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா நீங்கள் tau c மேக்ஸும் tau c-யும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், tau v-னா நாமினல் ஷியர் ஸ்ட்ரெஸ், tau c-னா டிசைன் ஷியர் ஸ்ட்ரெஸ் அண்ட் tau c மேக்ஸ்னா மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ். இது ரெண்டுமே டேப்லர் காலம் வேல்யூவை tau v-ங்கிறது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற வேல்யூ, தட் இஸ் bu by bd போட்டாலும் அதை வச்சு tau v கண்டுபிடிச்சலாம். இப்போது கமிங் டு தி பாயிண்ட், கம்பேர் tau v அண்ட் tau c. இப்போ tau v வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது, tau c மேக்ஸுங்கிறது அந்த கீழே கொடுத்துருக்க சின்ன டேப்லர் காலம், மேலே கொடுத்துருக்க பெரிய டேப்லர் காலம் வந்து tau c. ஸோ இந்த tau v வேல்யூ tau c வேல்யூ கம்பேர் பண்ணும்போது இன்கேஸ் tau v-யோட வேல்யூ tau c மேக்ஸை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த செக்ஷனை ரீடிசைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதுக்கு மேலே அதை ப்ரொவைட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக. அடுத்தது tau v-யோட வேல்யூ tau c-யோட வேல்யூ, தட் இஸ் இந்த பெரிய டேப்லர் காலம்லேருந்து வேல்யூ கண்டுபிடிப்போம்ல, அந்த வேல்யூவும் இதையும் கம்பேர் பண்ணும்போது ஒன்று கம்மியாக இருக்கும் இல்லை அதிகமாக இருக்கும். இந்த ரெண்டு கேஸஸையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு tau v-யோட வேல்யூ when it is less than tau c-னா then nominal shear reinforcement has to be provided in the form of the vertical stirrups. Vertical stirrupsனா ஒன்றும் இல்லை, இதுதான் vertical stirrups. இதுதான் வந்து கம்ப்ரெஷன் ஜோன், கீழே இருக்கிறது டென்சைல் ஜோனு, டென்ஷன் ஏரியா. இந்த ஏரியாலையும் மேலே இருக்கிற ரீபாரையும் சேர்த்து ஒரு கவர் போடுறோம் இல்லையா, ஸ்டிரப்ஸ், இதுதான் vertical stirrupsன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், நாமினல் ஷியர் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஏன்னா என்னது ஏரியா, எஸ்விங்கிறது ஸ்பேசிங் ஆஃப் ஸ்டிரப்ஸ், பி வந்து பிரெத்து, எஸ்வினா ஸ்பேசிங் ஆஃப் ஸ்டிரப்ஸ். இந்த ரெண்டு ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், நாமினல் ஷியர் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் டவ்வியோட வேல்யூ டவ் சியை விட அதிகமாக இருந்துச்சுன்னா இட் ஹேஸ் டு பி டிசைன்ட் இன் அதர் மெத்தடாலஜி, இன்னும் வேறு மாதிரி டிசைன் பண்ணலாம். கம்மியாக இருந்துச்சுன்னா தட் இஸ் லெஸ் தென் டவ்வி வேல்யூ டவ்சியை விட லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா, அதிகமாக இருந்துச்சுன்னா அடுத்த ரெண்டு ஃபார்முலாஸ் இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். என்னென்னது, ஸ்டெப் 7ஐயும் ஸ்டெப் 9, 8, 9 மூணுத்தையும் ஃபாலோ பண்ணணும். அதாவது எப்போது இன்கேஸ் டவ் வியோட வேல்யூ டவ் சியை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா யூ ஹாவ் டு ப்ரொசீட் வித் ஸ்டெப் 7, 8, 9. அவ்வளோதான். 7னா VUS இஸ் ஈக்குவல் டு VU நமக்கு தெரியும், ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதுதான். டவ் சியோட வேல்யூ தெரியும். ஓகே, அந்த பெரிய டேப்லர் காலம்லேருந்து வேல்யூஸ் எடுக்கிறது, B தெரியும், D தெரியும், இதை வச்சு VUS போட்டுடலாம். அண்ட் இஃப் இன் கேஸ் vertical stirrups provided then spacing of stirrups can be found. அதாவது இதுதான் vertical stirrupsக்கான ஃபார்முலா. அந்த vertical stirrupsனால் என்னன்னு சொல்லியிருக்கோம், இதுதான் vertical stirrups. இந்த vertical stirrups இது போடுறோம் இல்லையா, இப்போ ஒரு ஸ்டிரப்க்கும் இன்னொரு ஸ்டிரப்க்கும் எவ்வளோ ஸ்பேசிங் இருக்குன்னு பாருங்கள், அது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபஸ்ட்டு vertical stirrup போடுறதுக்கான ஃபார்முலா இருக்குது, அதுக்கப்புறம் அது என்ன ஸ்பேசிங்கில் ப்ரொவைட் பண்ணணுங்கிற ஃபார்முலா இது. தட் இஸ் VUS இஸ் ஈக்குவல் டு 0.87 FY ASV T டிவைடட் பை SV. அடுத்தது ஒரு அந்த கேசஸ்லேயே ஸ்டிரப் பிளேஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா
பென்ட் அப் பார்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம். அது என்ன பென்ட் அப் பார்ஸ்னான்னு கேட்டிங்கன்னா, லிசன் ஓவர் ஹியர். இந்த வெர்டிக்கலாக இருக்குதுல்ல, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதெல்லாம் ஸ்டிரப்ஸ், தட் இஸ் வெர்டிக்கல் ஸ்டிரப்ஸ். இந்த கிராஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது பென்ட் அப் பார்ஸ். ஏன்னா ஒருவேளை இது வந்து ரூஃபு, இங்கே பில்லரு, அதுக்கப்புறம் பெருசாக எக்ஸ்டென்ஷன் இருக்கிறதுனால இந்த லோடை இதில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக போடுறது தான் பென்ட் அப் பார்ஸ். லிசன் ஓவர் ஹியர். இந்த இடத்துல பாருங்கள், இது நார்மல் ஸ்டிரப்ஸ். இங்கே போடுறதெல்லாம் நார்மல் ஸ்டிரப்ஸ். இந்த க்ரீன் கலரில் இருக்கும் பாருங்கள், இதெல்லாம் வெர்டிக்கல் ஸ்டிரப்ஸு. இதுதான் பென்ட் அப் பார்ஸ். லைக் இப்படி வருதுல்ல, இது பென்ட் அப் பார்ஸு. இதெல்லாம் வந்து இந்த க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் வந்து வெர்டிக்கல் ஸ்டிரப்ஸு. இந்த ப்ரௌன் கலரில் இங்கே பெண்ட் ஆகி போகுது பார்த்தீங்களா, இங்கே வந்து ஹரிசாண்டலாக வந்து இங்கே பெண்ட் ஆகி திரும்ப ஹரிசாண்டலாக போகுதுல, இதுதான் வந்து கிராங்க் பார் இல்லைனா பென்ட் அப் பார்னு சொல்லுவாங்க. இந்த க்ரீன் கலரில் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா வெர்டிக்கல் ஸ்டிரப்ஸ். ஓகே, இன்கேஸ் நம்ம வந்து பென்ட் அப் பார்ஸ் போடுற மாதிரியாக இருந்தாக்கா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்தது ஜென்ரல் ப்ரொசீஜர் ஒன்று இருக்குது. ஃபைனலி இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா, இதெல்லாம் நீங்கள் 9 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் நம்ம. இன்கேஸ் கடைசியாக முடிச்சதுக்கப்புறம் வி ஹாவ் டு, நமக்கு ஸ்பேஸிங்லாம் கிடச்சிருச்சு இல்லையா, அந்த ஸ்பேஸிங் எவ்வளோ இருக்கணும்னு ஒரு ரூல் இருக்குது. எய்தர் இட் ஷுட் பி லெஸ் தேன் 0.75 D ஆர் இட் ஷுட் பி லெஸ் தேன் 300 mm. எது கம்மியாக இருக்கும், ஐதர் லெஸ், இது கரெக்ட் கம்மியாக இருக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சம்டைம்ஸ் இட் கேன், தட் இஸ் ஸ்பேசிங் ஆஃப் ஸ்டிரப்ஸ். ஸ்பேசிங் ஆஃப் ஸ்டிரப்ஸ்னா என்ன, ஒரு ஸ்டிரப்க்கும் இங்கே பாருங்கள், இது வந்து வெர்டிக்கல் ஸ்டிரப்ஸு, இது ஒரு வெர்டிக்கல் ஸ்டிரப்ஸ். இந்த ரெண்டுத்துக்குமான ஸ்பேசிங் வந்து எவ்வளோ இருக்கணும்னா should be less than 0.75 into diameter or should be less than 300 mm, whatever it may, whichever is lesser நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சம்டைம்ஸ் இட் கேன் ஆல்சோ வேரிட் வித் லென்த் ஆஃப் தி பீம். ஒவ்வொரு லென்த்துக்கும் டிஃப்ரெண்ட் லென்த்துக்கு டிஃப்ரெண்ட் ஸ்பேசிங் இருக்குது. ஸ்டிரப் ஸ்பேசிங் டிஃப்ரெண்ட் லென்த்துக்கு இருக்கும். ஒரே மாதிரி ஸ்பேசிங் ஒரே எல்லா பீமுக்கும் போட முடியாது. ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் length of the beamக்கு different kinds of spacing இருக்கும். அதை நம்ம டிசைட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? So in order to find the shear stress for a given beam, we have to follow this 10 steps together. அதுக்கப்புறமா நம்ம டிசைன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம என்ன பண்ணலான்னா, ஷியர் இது சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். ப்ளீஸ் டூ வாட்ச் தட் வீடியோஸ் ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிஸ்னிங். If you like, please do like, share and subscribe. Thank you so much for listening.